ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த காயும் இல்லாத மிளகு ஜீரகம்லாம் நல்லா அரைச்சி போட்டு நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டைம் வச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம புளி ஊற போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து அதை ஒரு கப்பு சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் ஊறிடும் புளி. இப்போ நான் ஒரு வானல் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1.5 ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதோட ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து நல்லா எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ மறுபடியும் நான் ஒரு வானல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு புளிக்குழம்புக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 6 ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட 2 கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச மசாலா ஆறிடுச்சு. அதை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்தளவு பேஸ்ட்டாக அரைச்சா போதும். இதை இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ இதோட அதே மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கிறதுனால கம்மியாக சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ முன்னாடி நம்ம புளி ஊற வச்சுருந்ததை நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிக்கலாம். அதை இப்போ அந்த புளி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா சுண்டி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்துருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.